தாய்மார்கள் மட்டும் இல்லாமல் குடும்பமாக வந்து 10 டிக்கெட் தேட்டருக்காங்க. எல்லாரும் சொல்கிறப்ப 10 டிக்கெட் 15 டிக்கெட் மொத்தமாக தான் எடுக்கிறாங்க. பூரா குடும்பங்களாக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நினச்சோமோ அது அப்படியே நடந்துருச்சு. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இந்த மாமன் படம் வந்துருச்சு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு உறவு சார்ந்த படங்கள், நம்ம குடும்பம் சார்ந்த படங்கள் எப்போவுமே எடுத்தால் அந்த படத்துக்கான மரியாதையை நம்ம மக்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது இந்த படம் மூலம் இன்னும் ப்ரூஃப் ஆகிடுச்சு. அதுக்கு நன்றி சொல்கிற விதமாக ஒரு தேட்டராக முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஊர்லேயும் வந்து தேட்டரை படம் ஓடிட்டு இருக்கப்போ அந்த இன்டர்வல் கேப்பில் வந்து மக்களை சந்தித்து இது உங்கள் படம், இது நம்ம படம், எப்படி ரிலீஸுக்கு முன்னாடி எல்லோரும் இந்த மாமன் படம் பார்க்குறப்ப அவங்க குடும்பத்தை ஞாபகப்படுத்தும். இது சினிமான்ற தாண்டி இது அப்படியே எல்லோரும் என்னது இது என்ன என் படத்தை நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க, என்னோடய குடும்பம் தான் அது அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அது எல்லாமே இன்றைக்கி இந்த படத்துக்கு அப்புறம் எல்லோரும் படத்தை பார்த்து மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, இது எங்கள் வாழ்க்கை அப்படி எடுத்து வச்சுருக்கீங்க, என் தம்பி இப்படி தான் இருந்தேன், என் அண்ணன் இப்படி தான் இருந்தேன், என்னோடய கணவன் இப்படி தான் இருந்தான்னு படம் பார்க்குறப்ப இப்படி வந்து எல்லோரும் நன்றி சொல்கிறதுக்கு நான் வர்றப்ப எல்லா மக்கள் வந்து ஒரு சீனை சொல்லி என் குடும்பத்தை இப்படி தான் நடக்குன்னு நீங்கள் சொல்கிறப்ப அதுதான் இந்த படத்துக்கு கிடச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நினைக்கிறேன். இந்த படத்தை உண்மைக்கு பெரிய ஒரு வெற்றி படம் ஆக்கிட்டீங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிற விதமாக நான் வந்திருக்கேன். இன்றைக்கி இங்கே திருநெல்வேலியில் பாம்பே தேட்டருக்கு வந்திருக்கேன். அண்ணன் முத்துக்குமார்னு இருக்காங்க. ஸோ எல்லோரும் அவங்க தேட்டருக்கான்ட்ட வந்து அவங்ககிட்ட உண்மையாக கேட்குறப்ப அவங்க சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான், குடும்பமாக தேட்டருக்கு வர்றாங்க, அவ்வளோ சிரிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அதே நேரத்தில் எல்லாருமே அழுதுறாங்க, அழுகாதவங்க யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே பாருங்கன்னு சொல்கிறப்ப அப்போ தேட்டரில் போய் நம்ம கண்கூட பார்க்குற எல்லாத்தையும் மக்களுடைய ரிவ்யூ எப்படி இருக்குன்னு மக்கள்கிட்டே கேட்குறோம். மக்கள் கொண்டாடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த படத்தை சார்ந்த மாமன் டீம் சார்ந்த அத்தனை பேருக்கும் நான் உங்கள் முன்னாடி நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அன்பு தம்பி பிரசாந்த் பாண்டராஜுக்கும் இந்த படத்தில் இருக்க அத்தனை ஆக்டர்ஸுக்கும் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. முத்துக்குமாரண்ணே ரொம்ப நன்றி சொல்லணும். இந்த மாதிரி படங்களுக்கு எப்போதும் படங்கள் எடுத்திருக்கீங்க. அது மக்களுக்கு அவ்வளோ அழகாக எளிமையாக அவங்களுக்கு எப்படி புரியணுமோ, எப்படி சந்தோஷம் அடையணுமோ, அவங்க ஃபேமிலி நிறைய பேர் இதில் மாறுவாங்க. ஃபேமிலி வேணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் மாற்றங்கள், ஒரு ஆள் மாறினாலும் அண்ணனுக்கு வெற்றி தானே அது. அதனால் ரொம்ப சந்தோஷம். இப்படிங்கிற படங்கள் கண்டினியூவாக பண்ணணும், மேலும் மேலும் உச்சத்துக்கு போக என்னோட வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் அன்பு தம்பிக, என்னோட நற்பணி இயக்கத்தை சார்ந்த தம்பிகள் சரி, ரசிகர்களும் சரி, இந்த படத்தை அவ்வளோ அழகாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அன்பு தம்பிகள், ரசிகர்கள், உங்களுக்கும் ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம். இந்த நல்ல படத்தை நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லி நீங்கள் இந்த படத்தை நல்ல விதம் நிறையா கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கும் பெரிய நன்றி, பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். காமெடி கதாபாத்திரத்தை தாண்டி இப்போ ஹீரோவாக ட்ராவல் பண்ணிருக்கீங்க. புதுமுக இயக்குனர் அப்ரோச் பண்ணால் அவங்களுக்கான வாய்ப்பு ரொம்ப எந்த அளவுக்கு? கண்டிப்பாக நான் கதை நல்லா இருக்கும் பட்சத்தில், எனக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் நடிப்பேன். நமக்கு பெரிய இயக்குனர் புது இயக்குனர் அப்படிலாம் கிடையவே இல்லை. இன்றைக்கி புதிய இயக்குனர்கள் நிறைய வெற்றி படங்களை கொடுக்குறாங்க, நிறைய சக்ஸஸ் கொடுக்குறாங்க, நல்ல நல்ல கதைகள் கொண்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக நான் நமக்கு நடிக்கணும் அவ்வளோ நல்ல கதைகள். இல்லை யாரும் புறக்கணிக்க கிடையாது. இன்றைக்கி சசிகுமார் அவ்வளோ பெரிய ஹீரோ, இன்றைக்கி டூரிஸ்ட் ஃபேமிலி அபி தம்பிக்கு இன்றைக்கி வாய்ப்பு கொடுக்கலையா, இன்றைக்கி உலகம் பூரா எனக்கு அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆகலையா. ஸோ அதனால் அப்போல்லாம் கிடையாதுங்க. அடுத்த வாரம் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் தக்லை படம் வருது, அதுக்கும் இந்த படம் அந்த வாழ்த்துக்கள். இல்லைண்ணே, இது ரெண்டுமே இருக்கும்னு அடுத்த வர படத்தில். குடும்பம் சார்ந்து உள்ள ஆக்ஷன் இருக்கும்னு அடுத்த வர படத்தில். அடுத்த இந்த வருஷம் எந்துக்குள்ள அடுத்த படம் வந்துடும்னே. ஆமாம், மண்டாடி. வெண்ணிலா கபடி குழு பரோட்டா சூரி, மாமன் சூரி எப்படி பார்க்குறீங்க? ஷேர் பண்ணுங்க. அங்கேருந்து வந்த சூரிய இன்றைக்கி எங்கள் மாமன் சூர்யா இருக்கிறேன். எல்லாத்துக்கும் பிடித்தமான ஒரு சூர்யா இருக்கிறேன். இன்றைக்கி கதை நாயகனாக இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வச்சிட்டேங்க. எனக்கு நான் எப்போயுமே உங்களை ஒருத்தரும் குடும்பத்தை ஒருத்தனாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். ஸோ உங்களை ஒரு ஹீரோவாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். அதுதான் நல்லபடியாக நீங்கள் அதுக்கான வரவேற்பை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இதை நான் தக்க வைக்கிட்டு இருக்கேன் தம்பி. இது வரைக்கும் வரல தம்பி. ஆமாம், கதை நாயனாவே நீங்கள் என்னை பார்க்குறப்ப நான் அப்படியே இருந்துகிட்டே போயிடுறேன். அப்படி ஒரு நேரம் வரப்போ பண்ணுவாருங்க. அதை பிடிச்சதுனா தானே இங்கே வந்து நிற்கிறேன். எல்லா ஊருக்கும் போயிட்டு வரீங்க, குறிப்பாக திருநெல்வேலியை பற்றி, திருநெல்வேலி ரசிகர்கள் பற்றி மக்களை போய் திரண்டு வாங்க. அன்பு தமிழ் பாசக்காரங்கண்ணே, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்க. திருநெல்வேலி அப்படின்றது நம்ம மண் சார்ந்த மக்கள், உறவுக்கு ரொம்ப எமோஷன் ஆகுறவங்க. அது ஒரு நட்பாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், மாமி மச்சானாக இருக்கட்டும், ஒரு துளி கூட விட்டு கொடுக்காம ஏழை நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னா ஒரே வார்த்தை, நீ என்ன பண்ணுறது, என்ன பண்ண, என்னை கொடுக்கணுமல அப்படின்றாங்க. அதுதான் நம்ம மக்கள். அதே மாதிரி பார்க்க இன்றைக்கி இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க சவுத்தில் எல்லா சைடும். ரொம்ப ரொம்ப நன்றி.
அது உணவு தொடர்ந்து உங்களோட சினிமா வாழ்க்கை சர்ச்சை பிரச்சனை உருவாக்க நினைக்கிறீங்களா? ஏன்னா ஜிஎஸ்டியில் ஆரம்பிச்சு அடுத்தடுத்து நிகழ்ச்சி அடுத்து எப்படி மனுஷர்களோட மேனேஜர் தான் அதில் சாப்பிட்டு மாதிரி ஒரு தகவல். இல்லை அதாவது எனக்கு தெரிஞ்ச தம்பிகளும் சரி, என்னோட நற்பணி இயக்கத்தை சார்ந்தவங்க, அதாவது என்னோட ரசிகர்னு சொல்கிறது சரி, எல்லாத்தையுமே நான் அதுக்குள்ளே இருந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே நான் சொல்கிற இடத்துல சொல்லிட்டேன், நீங்களே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன், அதுவே திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இங்கே நல்லது ஒரு விஷயம் பண்ணோம்னா அது பிடிக்காமல் 2 பேரும் காழ்ப்புணர்ச்சியில் பேச தான் செய்வாங்க. காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறவங்க நான் கவனம் செலுத்த ஆரம்பித்தா நல்ல விஷயம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால் பேசுகிறவங்க எது வேணாலும் பேசட்டும், நம்ம செய்கிறத நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு வந்து காமெடி நடிகர் சந்தானமும் சரி, நீங்களும் சரி, இன்னைக்கு வந்து ஹீரோயினாக வந்து ஃபீல் பண்ணிக்கிறீங்க. உங்களோட படங்களும் வந்து திரையரங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு, பொதுமக்கள் நல்ல வரவேற்பு பெற்று கூட்டமும் அதிகமாக இருக்குது. இது வந்து கமல், ரஜினி, இந்த விஜய், அஜித் மாதிரி இப்போ உள்ள 2 பேரோட காமெடி நடிகராக இருந்து கதாநாயகராக வந்திருக்கீங்க. உங்களோட படங்களுக்கும் அதிகமான கூட்டங்கள் வருது. இது குறித்து கூட்டம் அதிகமாக வந்து மக்கள் வந்து பார்க்க வராங்களா? இது குறித்து என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நம்ம மக்கள் வந்து யார் இவங்க அவங்கெல்லாம் கிடையாதுங்க. நல்ல கதை, நல்ல படமாக கொடுக்குறப்ப எல்லாத்துக்கும் வரவேற்பு. அதனால தான் இன்றைக்கி அவ்வளோ உச்சமாக இருக்காங்க அவங்கெல்லாம். இன்றைக்கி ஏன் இன்றைக்கி உச்ச நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சதுனால தாங்க. தென் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்தில் இளைஞர்கள் வந்து போதை பழக்கத்தை அடிமையாகிறாங்க. இதில் வந்து படத்தை பார்த்து சில பேர் கெட்டு போகிறாங்களா, இல்லைன்னா இயற்கையாகவே கட்சியில் இப்படி ஒரு பழக்கம் இருக்கா? இவங்களுக்கு என்ன சொல்ல நீங்கள் விரும்புகிறீங்க இளைஞருக்கு? ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைகளை கவனமாக இருக்கணுமே, நம்ம குடும்பங்கள் நம்ம பிள்ளைகளை கவனிக்கணுமே, அது ரொம்ப முக்கியம். எல்லோரும் அவங்கவுங்க இருக்கிற உலகம் போகிற பாஸ்ட்டில், வேலையில் இருக்கிற பாஸ்ட்டில் பல பிரச்சனைகளை மைண்டில் வச்சுட்டு பேரண்ட்ஸ்க்கு வந்து கவனிக்காமல் விட்டாங்க. ஸோ நம்ம பிள்ளைகளை கவனிக்கணும். அக்கம் பக்கத்தில் நம்ம யார்கிட்ட போய் நம்ம பிள்ளையை செய்கிறது, அக்கம் பக்கத்தில் யார் இருக்காங்க எல்லாத்தையும் கவனிக்கணும். அதே நேரத்தில் தயவுசெய்து போதைக்கு இளைஞர்களை யாரும் அடிமை ஆகாதீங்க. அது எந்த விதத்திலையும் அது நமக்கும் சரியாக, நம்ம குடும்பத்துக்கும் சரியாக, நம்ம சொசைட்டிக்கும் சரியாகாது. அது இங்கேண்டு இல்லை, எல்லா பக்கமும் நடக்குது. அதுலேருந்து முடிஞ்சதுக்கு வெளியில் வந்துட நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கான தீர்வு நிறையா வரும். சினிமாவில் நடிகனாக இருக்கிறது சாதாரண விஷயம். அது உங்கள் முன்னாடி ஒரு நடிகனாக இருக்கிறது சாதாரண விஷயம். எல்லாமே கஷ்டம் தானே. கண்டிப்பாக இல்லைண்ணே, காமெடிகள் கண்டிப்பாக சினிமா எல்லாமே இருந்துக்கிட்டு தானே இருக்காங்க. கண்டிப்பாக நான் அதுக்கான வர வந்துகிட்டே இருக்கட்டுமே. புதுசாக ஏன் இந்த சீட்டில் நானே தான் உட்காரணுமா? ஏன் நான் எந்திரிச்சு போனால் இன்னொரு ஆள் வந்து உட்காருவாங்களா அந்த சீட்டில்? இப்போ காமெடிகள் தான் வந்துக்கிட்டே, நிறைய காமெடிக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நல்ல புதுசாக இருக்கிற காமெடி ஆக்டர்ஸ் அவ்வளோ பேர் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த குறை இல்லாமல் எல்லா ஆக்டரும் கொடுப்பாங்க. கண்டிப்பாக அவர்கிட்ட கேளுங்க அதை. அனைவருக்கும் வாழ்க.